தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வரும் வாரத்தில் ஒப்புதல் பெறப்படும் என ஜி.கே. வாசன் கூறினார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சார்பில் கடல்சார் மனிதவள மேலாண்மை குறித்த கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. கடல்சார் வணிகம், கடல்சார் கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன், தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து திட்டத்துக்கு அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படும் என தெரிவித்தார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக பயணிகள் கப்பல் செலுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் கப்பல் துறை அமைச்சகம் எடுத்துக்கொண்டுள்ளது. மேலும் எண்ணூர் மணலி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் சென்னை துறைமுகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கும் சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் தமிழக அரசுடன் இணைந்து உறுதிப்படுத்தும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். எண்ணூர் மணலி விரைவு தேசிய நெடுஞ்சாலை திட்டம் சென்னை துறைமுகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கும் சென்னையிலே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் கப்பல் துறையினுடைய அமைச்சகம், தரைவழி போக்குவரத்து துறை, தமிழக அரசு ஆகியோர்களோடு இணைந்து இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்டதற்கான இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 5 கல்வி நிறுவனங்களுக்கு கேட்வே விருதுகளை வாசன் வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்திய கடல்சார் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் விஜயன், சென்னை துறைமுக பொறுப்புக் கழக தலைவர் அதுல்ய மிஸ்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.